தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு உண்மை நெல்சன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் நாளுக்கு நாள் பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தாலும் இந்த குற்றச்செயல்கள் என்பது குறைந்த பாடில்லை என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்து பேசப்படுகின்றது, கேள்வி எழுப்புகின்றார்கள். உண்மையில் நாட்டில் பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? பாதுகாப்புங்கிற நாட்டில் இருக்கா இல்லையா? அனுர அரசுக்கு கீழே இவ்வளவு பிரச்சனைகள் இடம்பெறுகிறது. ஏன் அவர்களுடைய பாதுகாப்புல ஏதாவது ஒரு சிக்கல் நிலை இல்லாட்டி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏன் இந்த அவதானமின்மை, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு உதாரணமாக சொன்னால், நீதிமன்றத்தை மக்கள் நம்பி செல்லுகின்ற ஒரு பாதுகாப்புக்கு நீதிமன்றம் தான் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, இதையும் தாண்டி வைத்தியசாலையை கடவுளாக பார்க்கின்ற இடம், கடவுள் இருக்கிற இடம் என்று சொன்னால் வைத்தியசாலை என்பார்கள். அதுக்கும் வைத்தியரை கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றவர்கள். இப்படி இருக்க வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த கொடூரமான ஒரு செயல் அல்லது நடவடிக்கை, இதுவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவில் பாதுகாப்பு பலப்படுத்தல் இல்லாத பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்ச்சியாக அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட இராணுவத்தைச் சேர்ந்த நபர் போதைப்பொருள் பயன்படுத்தும் ஒருவர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அனுராதபுரம் காவல்துறையினர் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்ட இந்த 34 வயதுடைய சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர் கல்னாவ கெலபதுகம என்ற பிரதேசத்தில் வைத்து பிரதேச காவல்துறையினரால் நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் காவல்துறையினருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிய வந்திருக்கிறது. பிணையில் சிறையில் இருந்து வெளிவந்ததாகவும் பணம் இல்லாததால் சம்பந்தப்பட்ட மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு பொருட்களை திருடுவதற்காக சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். எனினும் விடுதியில் வைத்தியரை மாத்திரமே பார்த்ததாக சந்தேக நபர் சொல்லியிருக்கிறார். இந்த சந்தேக நபர் பிரதேசத்தில் பல வீடுகளை உடைத்து திருட்டுகளில் ஈடுபட்டமை உறுதி தெரிய வந்திருக்குது. குற்றவாளிகள் பட்டியல் அவர் பெயர் பதிவாகியுள்ள நபர் என்பவர் குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் காவல்துறைக்கு நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தனர் என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது, இன்றைய தினம் நீதிமன்றமானது எவ்வாறான தண்டனையை கொடுக்க போகிறது, இல்லாட்டி எவ்வாறு இந்த வழக்கு விசாரணையை நகர்த்த போகிறது என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இது இப்படி இருக்கு. நேற்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பினை வைத்தியர்கள் முன்னெடுத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்றிருந்தது. 24 மணித்தியால பணி பகிஷ்கரிப்பாக காணப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை 8 மணியுடன் இந்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவடைந்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள், போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள், பதாதைகளை தாங்கியிருந்தார்கள், அமைதியான முறையிலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள், கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலைகளும் முடங்கி இருந்தது என்பது இங்கு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வைத்தியர்களுடைய பணி புறக்கணிப்பு சார்ந்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. இருப்பினும் நீதி கோரி பேசியிருந்தார்கள். சிலர் வைத்தியர்கள் இவ்வாறு செய்வது ஒரு தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் கட்டாயம் அவருடைய சேவை தேவை என்ற பல்வேறுபட்ட நகர்வுகளோடும் கருத்துக்களோடும் நேற்றைய நாடாளுமன்றம் அமர்ந்திருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இதையும் தாண்டி இந்த வைத்தியர் பலவந்தமாக வல்லுணர்வுக்கு உட்படுத்துவது பற்றி பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தது. அதில் அனுராதபுர பிரதேச கல்நேவ வைத்தியசாலை விடுதியில் பயிற்சி வைத்தியரை பாலியல் வல்லுணர்வு செய்த முன்னாள் இராணுவ சிப்பாய் பலாத்காரம் செய்த பின் அவர் வைத்தியரை அலங்கோலமாக இருந்த அந்த காட்சிகளை வைத்தியருடைய தொலைபேசியிலேயே படம் எடுத்திருக்கிறார். அந்த தகவலை எவருக்காவது தெரிவித்தால் இந்த படங்களை எல்லாம் வலைத்தளங்களில் பதிவிடுவதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறார். இராணுவத்தில் பணியாற்றிய போது காயமடைந்ததால் இராணுவத்தில் இருந்து தான் தப்பிச் சென்றதாகவும் அதன்பின் சிறிது காலம் பௌத்த துறவியாக இருந்ததாகவும் போதை வஸ்து கொள்ளை சம்பவங்களுக்காக சிறைக்கு சென்று சம்பவத்துக்கு முதல் தினம் தான் விடுதலையானதாகவும் 34 வயதாக இவர் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் இதன் பின் இவ்வழியாக சென்று கொண்டிருக்கும் போது வைத்தியருடைய விடுதியை நோக்கி சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் அவரை பின்தொடர்ந்து தெரிவித்திருப்பதை அவதானிக்கின்றோம். அந்த கதை, அதாவது அந்த விடுதியின் கதவை தட்டி தான் இராணுவத்திலிருந்து தப்பி வந்துள்ளதாகவும்
எனவும் உங்களுக்கு அநியாயம் எதுவும் செய்ய மாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். அதன்பின் வைத்தியர் கதவை திறந்திருக்கிறார். பின் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தவன் கைவசம் இருந்த கத்தியை காட்டி பயமுறுத்தி தான் அணிந்திருந்த சிவப்பு நிற சட்டையால வைத்தியருடைய வாயை அடைத்து கத்தியை கழுத்தில் வைத்து தன்னுடைய காரியத்தை செய்திருப்பதை, இந்த பலவந்தமாக இந்த பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததுடன் வைத்தியருடைய தொலைபேசியை எடுத்து புகைப்படம் எடுத்தது மட்டுமன்றி அவர் புகைப்பட அந்த தொலைபேசியினுடைய கடவுச்சீட்டு சொல் பாஸ்வேர்டை சொல் அப்படின்னு சொல்லி வைத்தியரை அச்சுறுத்தியதாகவும் வைத்தியர் அதை சொன்னதை நட்பாடு அவர் இந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றிருப்பதாகவும் காவல்துறையினர் தன்னை தேடுவதை அறிந்த அந்த நபர் கல்நேவ பற்றைக்காட்டு பகுதி ஒன்றில் மறைந்திருந்த போதுதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பலாத்காரத்தை மேற்கொள்ள பயன்படுத்திய கத்தி, அணிந்திருந்த உடை என்பவற்றின் சில பொருட்கள் காவல்துறையினர் மீட்கப்பட்ட போதிலும் அவரை வைத்தியரிடம் அபகரித்த தொலைபேசியை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விசாரணைகள் தொடர்கின்றது. அனுராதபுரம் பொதுனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார். கல்நெவ நிதி கும்பாய பகுதியில் வைத்து மேற்படி இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றனர். சந்தேகமர் மறைத்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வைத்தியசாலை வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். நாங்கள் இந்த பதிவினை மேற்கொள்ளும் வரை நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடிய மேலதிக தகவல்கள் எதுவும் எங்களிடத்தில் கிடைக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, குறிப்பாக இந்த விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரை மிரட்ட பயன்படுத்திய கத்தியை காவல்துறை மீட்டிருக்கிறார்கள். நடந்த நேரத்தில் சந்தேக நபர் எடுத்த அந்த தொலைபேசியை இன்னும் மீட்கவில்லை என்று சொல்லியிருந்தாலும் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகுது, இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இல்லாட்டி நீதிமன்றம் இந்த வழக்கு தவணையை என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுடைய விசாரணையை எப்படி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப் போகிறார்கள், சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்களா இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு இன்றைய தினம் இந்த அனுராதபுரம் வைத்தியர் மீது இடம்பெற்ற இந்த சம்பவம், இந்த கொடூரமான சம்பவம் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது சார்ந்தான தீர்ப்புகள் நகர்வுகள் பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அனுர் அரசு மீது தான் தொடர்ச்சியான கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய ஆட்சி கையுண்டு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்களா, பாதுகாப்பு ஏன் இப்படி இல்லாமல் இருக்கிறது என்று. ஏனென்றால் அதிகளவிலான குற்றச்செயல்கள் இருக்கிறது. காவல்துறையினர் ஒரே குற்றவாளிகளை தேடி திரிகின்ற சம்பவங்களை அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி எங்களுக்குள்ளேயே தோணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பது மற்றும் ஒரு உண்மை நலசனூடாக சந்திப்போம். வணக்கம்.